நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 12 ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதூகலமான விஷயந்தான். தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழர்கள் உணர்வுகள், தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ, என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளோ திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம், புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை உள்ள மீன ராசிக்குள்ளே நுழையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அன்றைய நாடுகளில் ஒரு உலுக்கிருச்சு. பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதாரமாயிடுச்சு, பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு. இதை நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம். ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு. அது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். விவசாயம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு. புத்தாண்டு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் அப்படியே ஆற்றுல இறங்குவார். அவர் இறங்குற அந்த நாள் பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும், அப்படியே குலுங்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ அப்படி கலந்துக்கிற போது பார்த்திங்கன்னா கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுனாலே பல பேருடைய கவலைகள் வெளியே போகுது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசீர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ ஐயா, நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள். அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வேறு. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க, அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும், ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். ஸோ புத்தாண்டு முடியுதுன்னே அவர் அங்கே தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான், அதாவது கடகராசியில் செவ்வாயும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் ராகு பகவான் மீன ராசியும், அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீன ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய
வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பல நபர்களுக்கு பாடம் எப்பொழுதும் சொல்லி கொடுத்து தன்னுடைய தியாகத்தின் மூலமாக ஆசிரியராக ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தற்போது 7ஆம் இடத்துக்கு செல்வது மூலமாக எல்லா விதத்திலும் ஏற்றமே, முன்னேற்றமே, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளே நடக்கப் போகிறது என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக அறிகின்ற உண்மை. பல முயற்சிகளில் போராடி போராடி போதுண்டா வாழ்க்கை, போதுமடா சாமிங்கிற எண்ணத்தை மனதுக்குள் கிரகங்கள் கடந்த ஒரு 1.5 வருட காலமாக உங்களுக்கு கொடுத்தது உண்மை. அந்த போராட்டத்துக்கு இனிமேல் ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதும் உண்மை. அதான் உண்மை. ஏன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்த சனி 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தனால தான் உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்களே பரிசோதிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்தது. உங்களுடைய உண்மையான செயல்பாடு, உண்மையான தன்மைகளை புரிந்து கொள்ளாமல் உங்களை அதிகமான நபர்கள் காயப்படுத்தினாங்க. உங்களை விட வயது குறைந்தவர்கள், உங்களை விட திறமை குறைந்தவர்கள் கூட உங்களை தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக தாக்கி கஷ்டப்படுத்தி மிக அழுத்தத்தை கொடுத்த காலம் இனிமே கிடையாது. இந்த 1 வருடத்துக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு உறுதியாக கிடையாது. தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படலாம். தைரியத்துடன் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். இது எப்படி கொடுக்காருன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்க்கிறார். அவர் பார்வை குரு பார்வை. உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்ப்பது மூலமாக புதிய தொழிலில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் அற்புதமாக அள்ளி வழங்குகின்றன. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் இனிமே உங்களுக்கு உதவுவார்கள். இவ்வளவு நாளாக தனிக்காட்டு ராஜாவாக தத்தளித்து போராடி கப்பலில் நீந்த முடியாமல் கடலுக்குள் குதித்து அதிலும் நீந்தக்கூடிய தன்மை, அதாவது கப்பலில் போக முடியாமல் கடலில் குதித்து போராடி மறுபடியும் நீங்கள் கப்பலில் சிங்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். சில வார்த்தைகள் தவறாக வந்துச்சு, எது நினச்சிக்கிறாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் தத்தளிச்சிங்க, போராடினீங்க. அந்த போராட்டம் இனிமே முடிவுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக கொடுக்கின்றன. சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத செயல்பாடுகள் மூலமாக ஏற்றமான சூழ்நிலைகள், அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள்லாம் கதவை தட்டும். அப்படி வாங்க தனுசு ராசிகளே, இதை செய்யுங்க, உங்களுக்கு ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏற்றத்தை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? புதிய கடன் முயற்சிகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். புதியதாக கடன் வாங்க வேண்டாம். அப்படி கடன் வாங்குவதாக இருந்தால் உங்களுடைய வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்காக மட்டுமே கடன் வாங்குங்க. பழைய வீடை வாங்க, அதை புதுப்பிங்க. ஓகேவா? புதிய வீடு வாங்க வேண்டாம். இதுதான் முக்கியமான விஷயம். வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அதனால் ஏற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. சில நபர்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப ஒரு குதூகூலமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பெலாம் உண்டு. கல்யாணம் முடியலைன்னு சொல்லி காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்க போகுது. 3ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் கும்பராசி. கும்பராசியை உங்களுடைய ராசியின் அதிபதி 9ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதனால் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதரருக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்பெல்லாம் சூழ்நிலைகள் உண்டு. அப்போ உங்கள் குடும்பத்தில் கட்டாயம் என்னது, உங்களுக்கு உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டு. ஏற்கனவே திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் போராட்டம், கஷ்டம், கவலை,
திருமணமே ஏண்டா முடித்தோன்னு ஒரு மன வருத்தத்துடன் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யுன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புலாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. டைவர்ஸ் போயிடுச்சுங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலை, கணவர் இழந்துட்டேன், மனைவி இழந்துட்டேன்னு சொல்லி ஒரு சூழ்நிலைகளில் தனியாக தத்தரித்து கொண்டிருக்கின்றேன் என்ற வருத்தத்துடன் யாரேனும் தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கேற்ற இரண்டாவது திருமண வாழ்க்கை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போகுது. மே மாதம்க்கு அப்புறம் இரண்டாவது திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி காலகட்டம் மற்றும் ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் என்ன வழிபாடு செய்தால் ஏமாற்றம் இல்லாத வெற்றிகரமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் அடைய முடியும் என்று கூற வேண்டுமென்றால், உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடை மனதார பின்பற்றுங்கள். முருகப்பெருமான் வழிபாடை பின்பற்றுங்கள். நல்ல மாற்றம், நல்ல விதமான முன்னேற்றங்களை நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் புத்தாண்டு முதல் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பார்ந்த தனுசு ராசி என்பவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.